ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது. ஓகேங்களா? ராகு கேதுக்கள் அந்த கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா வந்து ஒரு வீடு கூட கிடையாதுங்க. வெறும் ராகு கேதுக்களை மட்டும் வச்சு கூட நம்ம ஜாதகத்துல பலனை சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு மிக மிக ஒரு வீடு கூட இல்லாத ஒரு கிரகத்தோட வலிமை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. எல்லா கிரகத்தோட, சனியோட, செவ்வாயோட, சூரியனோட, குருவோட மிக வலிமை பொருந்திய ஒரு கிரகம் எதுனா அது வந்து கேதுதான். ராகு வந்து பிரம்மாண்டத்தை தரும். இது எல்லாத்த விட மிக வலிமையானது ஒரு உயிர் ஜனிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேதுதான். மேஷ ராசியில 0 to 30 டிகிரிங்க. சரிங்களா? அப்ப அந்த ஒரு உயிர் 2 அறிவில இருந்து 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மனித பிறவையா எடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா கேதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே. நம்ம ராகு பகவானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து வேற ஒரு மிருகத்தோட தலைதான். அதே மாதிரி நம்ம கேது பகவானுக்கும், கேதுவோட கடவுள் வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான், அவருக்கும் வந்து தலை வந்து வேற ஒரு. இதுக்கு பின்னாடி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுக்குள்ள தேடி ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம பொதுவா ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் இல்லையா? தெரியாததுனாலதான் வந்து நம்மளோட ஜோதிடமும் நம்மளோட தமிழும் நம்மளோட பாரம்பரியமான விஷயங்கள் வந்து நம்மளே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து வெளிநாட்டுக்காரங்க நம்மளோட வேல்யூ எல்லாம் புரிஞ்சு அவங்க சூப்பரா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இன்னுமே புரியறது இல்ல. நம்ம இன்னுமே வந்து கிண்டல் பண்ணிட்டோம், கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம் இருக்கோம். அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிறது இல்ல. ஓகேங்களா? சோ இந்த ராகு கேதுகள் வந்து உங்க தாத்தா பாட்டியோட வாழ்க்கையை சொல்லும், உங்க தாத்தா பாட்டியை பத்தி சொல்லும், உங்களோட ஜெனட்டிக், உங்களோட டிஎன்ஏ கம்ப்ளீட் 7 தலைமுறையோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் சொல்லும். ஒருத்தருக்கு ஒரு பரம்பரையில வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து இருக்கிற இடத்துல ராகு எங்க இருக்கோ அங்கதான் பையனுக்கும் இருக்கு, பையனுக்கு எங்க இருக்கோ அடுத்து அவங்க தாத்தாக்கும், அந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு, 2 பேருக்கு இருந்தாலே அது வந்து ஹெவி கர்மா தான். 3 பேருக்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னா அது என்ன மாதிரி இருக்கு, சுபத்தன்மையா இருக்கா, அசுபத்தன்மையா இருக்கா, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். சோ இந்த ராகு கேதுக்களை வச்சு நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களோட, ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கேன் மேடம் நானு அப்படின்னு நினைக்கிறவங்களோட முக்கால்வாசி ஜாதகங்கள் எடுத்து பாருங்க. ஒண்ணு அவங்க லக்ன புள்ளி வந்து ராகு கேதுக்களோட இதுல இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சந்திரன் வந்து ராகு கேதுக்களோட சாரத்துல, நட்சத்திர சாரத்துல இருக்கும். அல்லது லக்னத்துல வந்து ராகு கேதுக்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ராகு கேதுக்களோட பிடியிலையும் ராகு கேதுக்களோட ஆளுமையிலும் நம்ம இருப்போம். ஓகேங்களா? ராகு கேதுக்கள் அச்சிருக்கு, ராகு கேதுக்கள் மிட் பாயிண்ட் இருக்கு. ராகு கேதுக்களை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கம்ப்ளீட்டா எடுத்துலாம். கோச்சார ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு வந்து மாறுது, ஒவ்வொரு கட்டம் வரும்போது நம்மளோட ஜாதக கட்டத்துல இருந்து அந்த ராகு கேதுக்கள் எங்க வருது அது நம்மளோட லைஃப் ஹிஸ்டரிய வந்து சொல்லும். சோ அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைஞ்சதுதான் இந்த ராகு கேதுக்கள். இப்போ நீங்க வந்து மேஷ லக்னம், ராகு இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஷ லக்னம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீடு. இங்க வேற எதுனா கிரகம் இருந்தா அதுக்கேத்த மாதிரி வரும். இப்ப இத வந்து செவ்வாய் ராகுன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து அது லக்னத்திலேயே இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லக்னத்துல வந்து செவ்வாய் வீடு, எந்த கிரகமும் நம்ம வந்து கிரகத்தை பத்தியே நம்ம பேசல, செவ்வாயோட வீடு, அதுல வந்து ராகு இருக்குதுன்னா இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கிங் ப்ராசஸே பொதுவாவே வந்து மேஷ ராசிக்காரங்க வந்து தான் வீட்டுக்காக வாழவே மாட்டாங்க, ஊருக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர்கள் யாருன்னா முதன்மையானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி, மேஷ லக்னம், எதுவா இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து ஊர்ல வந்து நிரூபிக்கணும், நான் வந்து சாதிக்கணும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும். ஏதோ ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்காது. நல்ல வந்து ஊர் சுத்துறது,
ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ்றது, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கௌரவமா வாழ வைக்கிறது, இந்த மாதிரி இவங்க வந்து பாக்குறதுக்கு தான் வந்து ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க. ஆனா வந்து இவங்க யோசிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம பொண்டாட்டி எப்படி வாழ வைக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் வந்து முன்னேற்றுறது எப்படி, நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கணும், நம்ம அப்பா அப்பாங்க எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஏற்படுத்தணும், இதேதான் வந்து இவங்களோட யோசனை இருக்கும். அப்ப இந்த ராகு வந்து அங்க போய் உட்கார்ந்துருச்சுன்னா அப்போ அது செவ்வாய் ராகுவா வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். செவ்வாய் ராகு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், செவ்வாய் கேது வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப செவ்வாய் ராகு என்ன பண்ணும்னா இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரம்மாண்டத்தை வந்து, இவங்களுக்கு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து பிடிக்காது, ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ஏற்படுத்தும். அப்ப செவ்வாய் ராகுங்கிற போது இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு போதையாகட்டும் அல்லது வந்து ஒரு மது மாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து, ஏன்னா அது வந்து லக்னத்திலேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நாட்டம் வந்து போகும். இவர்கள் வந்து செவ்வாய் ராகு கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாத்தா பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டவங்களோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உழைக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு அண்ணன் தம்பிங்களோட சொத்தை வந்து அபகரிச்சது, இந்த மாதிரியான ஒரு இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் உங்களுக்கு வந்துருச்சுனாலே, செவ்வாய் ராகு இருக்கு 2 விஷயத்த அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏஜோட, இப்ப பெண்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஏஜோட கம்மியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பூர்வீகத்துல நிச்சயமா வந்து இந்த அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களோட சொத்தை வந்து அபகரிச்சதுதான் வந்து இந்த செவ்வாய் ராகு. இந்த லக்னத்துல ராகு இருக்கு. இப்ப லக்னத்துல கேது இருக்கு. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழுக்கு ட்ரெஸ், நல்ல வந்து பணம் காசு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், ஆனா வந்து அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸ போடுறது, ரொம்ப பெருசா வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களால முடியும், அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இது பண்ண முடியும். பட் ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து சுருக்கிப்பாங்க. அவங்க என்ன காசு இருந்தாலும் ரொம்ப அது கஞ்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்தில் இருக்கும் செவ்வாய் பிளஸ் ராகு. இங்க எந்த கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த செவ்வாய் வீட்டுல கேது இருந்துருச்சுன்னா அவர்களோட மனப்பான்மை வந்து இந்த மாதிரி இருக்கும். இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க செவ்வாய் பிளஸ் கேது வரும்போது இவங்க வந்து பித்ரு தோஷத்தை வந்து சுட்டி காட்டுறது. பித்ருக்களுக்கு வந்து செவ்வாய் கேது வந்துருச்சுனாலே பித்ருக்களை வந்து கஷ்டப்பட்டு இறந்தவங்க அல்லது வந்து துன்புறுத்தி, இப்ப வந்து ஒரு மாமியார் இருக்காங்க இல்ல மருமக, இல்ல மாமியார் வந்து மருமகளை துன்புறுத்துறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சித்திரவதையை வந்து இவங்க முன்னோர்கள் வந்து அனுபவிச்சு இறந்திருக்காங்க, இல்ல அல்லது வந்து இவங்க முன்னோர்கள் மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இத வந்து நீங்க அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ராகு இங்க இருக்கா, ராகு இங்க இருக்கா, இப்ப 2ல இருக்கு ராகு, இவங்க எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். அப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுக்கிரன் எந்த வீட்டுல இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ராகு எந்த வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்தை கம்பல்சரி போட்டுக்கோங்க. அது கூட கிரகங்கள் இருந்தா அது ஒவ்வொன்னு அது வந்து ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். ஜஸ்ட் நான் சும்மா சொன்னேன், சும்மா சொல்றேன். இப்ப வந்து ராகு கேதுக்கள் எந்த வீட்டுல இருக்கோ அதுதான் வந்து உங்கள் முக்காவாசி கர்ம பிறவிய வந்து சுட்டி காட்டுறது. ஒரு 70% நீங்க வந்து ராகு கேதுகளை வச்சு எடுத்துடலாம். அப்ப மற்ற கிரகங்களும் அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் நான் சொல்றேன் அவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு பவர் வாய்ந்தது. நீங்க ராகு கேதுவை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட 70 விழுக்காடு 70% ப்ராப்ளம் சால்வ்டு. ராகு கேதுகளை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே போதும். நிறைய பேர் வந்து இப்ப ஜாதகங்களே பாக்குறாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே ராகு இருக்கு, அதை பத்தி ஒரு பெரிய அவேர்னஸே இல்ல. ஓகே, லக்னத்துல ராகு இருக்கு அவ்வளவுதான். அது வந்து நாக தோஷம், நிறைய தோஷங்கள் இருக்கு. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. நம்ம தேவைப்பட்ட இன்னொரு வாட்டி அந்த வீடியோ போடலாம். வாசுகி தோஷம் இருக்கு, கோடாங்கி தோஷம் இருக்கு, நிறைய தோஷங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் ராகு கேதுகளை புடிங்க. உங்க ஜாதக கட்டத்துல ராகு கேதுக்களை புடிங்க. அதை நிவர்த்தி பண்ணீங்கனாலே 50% மேல உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேங்களா? இப்ப 2ஆம் இடத்துல இருக்கு ராகு. இந்த ராகு என்ன பண்ணும், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு அந்நியர்களோட தொடர்பை வந்து குடும்பத்துல ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கணவனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய தொடர்பை எப்படியாவது ஏற்படுத்தி கொடுத்துரும். அது காலபுருஷனுக்கு 2ஆல இருந்தாலும் சரி, அல்லது உங்க லக்னத்துல இருந்து 2ஆ இருந்தாலும் சரி. இதை வச்சுதான், இதை ஒட்டிதான் வந்து அப்ப இதை இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு பண்ணும்போது அதற்கான ஒரு தாக்கம் 100% வந்து கம்மியாகுது. இது வந்து கண் கூட வந்து நம்ம இத்தனை வருஷமா பார்த்து நிறைய பேருக்கு இது பண்ணி கொடுத்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்றோம். இப்ப இந்த ராகு கேதுல அலட்சியமா நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? 3ஆம் இடத்துல ராகு இருக்கு உங்க லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல. நீங்க வந்து எந்த லக்னமா வேணா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து கன்னியா லக்னம், உங்களுக்கு இங்க ராகு இருக்கு. இது முதல் இடம், இது 2ஆவது இடம், இது 3ஆம் இடம், இது 4ஆம் இடம், இது 5ஆம் இடம். எனி லக்னம், விருச்சிக லக்னம் அதேதான் ரூல் வந்து அதேதான். ராகு எங்க இருக்கு, ராகு கேதுக்கள் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அத வந்து, ஏன்னா இவங்களுக்கு வந்து வீடு இல்லை இல்லையா, மற்ற கிரகங்களுக்கு வீடு இருக்கு, இவங்களுக்கு வந்து வீடு இல்லை. அப்ப எந்தெந்த வீட்டுல இருக்காங்களோ இவங்க அந்த வீட்டை வந்து இவங்க தன் கட்டுப்பாட்டுல வச்சுப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிறத நல்லத வந்து நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களோ அது வந்து செகண்ட் சாப்டர். எந்த வீட்டுல இருக்காங்களோ அதை இவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. அது எவ்வளவு பெரிய கிரகமா இருந்தாலும் சரி அவங்க இவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுப்பாங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் யாருன்னு சொல்லியிருக்கேன், நம்ம முன்னோர்கள். நம்மளோட கட்டுப்பாட்டுல வந்து நம்ம முன்னோர்கள் கிடையாது, நம்ம முன்னோர்களோட கட்டுப்பாட்டுலதான் வந்து நம்ம இருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இப்ப வந்து 4ல இருக்கு, ஓகேங்களா? 3ல சொல்லிட்டேன்னா 4ல இருக்கு. இப்ப ராகு வந்து 4ல, லக்னத்துல இருந்து 4ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தாய் வழி கர்மாக்கள் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இவங்க தாய் வழியில சில கர்மாக்களை இவங்க அனுபவிக்க போறாங்க. ஒண்ணு அது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, மற்ற கிரகங்கள்ல இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். இப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்க ராகு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தாயால கஷ்டப்படுவாங்க. தாய் வந்து கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, இல்ல தாய் ஊதாரியா இருப்பாங்க, அல்லது வந்து தாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அன்பு இவங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட், இவங்க வந்து தாயை வந்து இவங்க வந்து கஷ்டப்படுத்துவாங்க. இவங்க வந்து அன்பை தாயை வந்து உதாசனப்படுத்துவாங்க, இவங்க நிம்மதி இருக்காது. ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இவங்க வந்து பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசரின் பண்ணிதான் பிறந்துக்க கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இல்லைன்னா இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாயோட உடல் நலம் வந்து பாதிப்படைய செய்யும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்க ராகு. அதே வந்து 5ஆம் இடத்துல, 5ஆம் இடம் வந்து ஆண் ஜாதகமா இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குழந்தை ஸ்தானம் சொல்லும். பெண் ஜாதகமும் குழந்தை ஸ்தானம். ஆனா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து இருக்கிறது ஓகே, கேது வந்து இருக்கும் போது கவனமா இருக்கணும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேங்களா? சோ 6ஆம் இடம் அகைன் நோய் ஸ்தானம் அது. அப்ப அந்த இடத்துல ராகு இருக்கும் போது இவங்க தாத்தா வழி பாட்டி வழியில வந்து ஏதோ ஒரு ஜெனட்டிக் நோய் வந்து இவர்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல இருக்கும் போது அது கூட வந்து எந்த கிரகம் இருக்குன்றது பார்க்கணும். 7ஆம் இடம் இருக்கும் போது அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இவங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகுமா அல்லது மாறுபடுமா, நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம வந்து பாக்குறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப கௌரவமா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இவங்க சாப்பிட உட்கார்ந்த சாப்பாடு வந்துடும், மரியாதை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் கெட்டு போய் மரியாதை இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் தரும். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல ராகு இருந்துட்டா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சில விஷயத்த வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிக்க வைக்கும். 8ஆம் இடத்துல கேது இருந்தா நிச்சயமா வந்து உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முடக்கக்கூடிய தன்மை வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து கொடுக்கும். சாரி, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுக்கும். 9ஆம் இடம், உங்களோட தந்தை வழி கர்மாவை வந்து சுமக்குறீங்க.
ராகுவோ அல்லது கேதுவோ 8ஆம் இடத்துல இருக்கும் போது நிச்சயமா உங்க தந்தை வழி கர்மாவை சுட்டி காட்ட வந்திருக்கும் ஒரு விஷயம். அது என்ன மாதிரியான சுபமா இருக்கா, இப்ப ஒரு குருவோட பார்வையில இருக்கா, அல்லது கெட்டு போயிருக்கா, இல்ல தீய கிரகங்கள் கூட இணைவுல இருக்கா, இல்ல நல்ல சுப கிரகங்களோட இணைவுல இருக்கான்றத பார்க்கணும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது நிச்சயமா உங்க தொழில் பிரம்மாண்ட விருத்தி அடையும். அது 100% நடக்கும். சிறு சிறு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு நடக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்கும் போது நீங்க என்னதான் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும், நீங்க என்னதான் பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு தடை, தாமதம், தடங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுக்கும். அண்ட் 11ஆம் இடத்துல நிச்சயமா 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்லது இருந்து, எந்த லக்னம் ராசி இதெல்லாம் கணக்கு போடாம ஒரு நார்மல் தம் ரூல் சொல்றேன் நான். இப்ப 11ஆம் இடத்துல நிச்சயமா ராகு கேதுக்கள் இருக்கும் போது, அதுவும் எஸ்பெஷலி நான் சொன்னேன் கேது தடங்கள் தாமதம். ஆனா இந்த 11ஆம் இடத்துல இருக்கும் போது மட்டும் கேது வேற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. முன் வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பணம் இதெல்லாமே தடங்கள் பட்டாலும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடையக்கூடிய தன்மை இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தருகிறார். ஓகேங்களா? அண்ட் 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அயனம் பயணம் சயனம் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அது ஓகே. பட் ஆனா 12ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கும் போது நிச்சயமா அது கம்ப்ளீட்டா இவங்க முன்னோர்கள் 12ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, இவங்க முன்னோர்கள் எப்படி சொல்றது, இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அல்லது பாத்தீங்கன்னா வஸ்திரத்தை நீக்கினதால் வந்த சாபத்தை சுட்டி காட்டுவதே இந்த ராகு கேதுக்கள் 12இல் இருப்பது. ஓகேங்களா? சோ 12ஆம் இடம் மட்டும் இந்த 1ல இருந்து 11 வரைக்கும் ஓகே. ஆனா 12ஆம் இடத்துல மட்டும் ராகு கேது இருக்கும் போது நிச்சயமா டபுள் த இது நீங்க பண்ணணும். அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே ஆண்டுக்கு ஒரு முறையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வஸ்திரதானம் தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கஷ்டப்படுறதுக்கான முக்கியமான காரணம் எதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகு கேதுக்கள் தான். சோ அப்ப உங்க ஜாதகத்துல இந்த 12 கட்டத்துல ராகு கேதுக்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. அது என்ன வீடுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னா இது சனி பிளஸ் ராகு. இங்க இருக்குன்னா குரு பிளஸ் ராகு. இங்க கேது இருக்குன்னா செவ்வாய் பிளஸ் கேது. இந்த மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க. அப்ப இந்த இணைவு எந்த இணைவுல இருக்கோ அந்த இணைவை தான் கஷ்டப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? அடுத்தது போயிடலாம். If Cancer sign Gautam comes with Adi, then 13 years of age will start. ரமேஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது முடிச்சுட்டு கேள்வி பதில் செஷன். ஓகேங்களா? இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது கேள்வி பதில் செஷன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. மக்களே, உங்களுக்கு இந்த லைக் பண்றதுக்கு என்ன ப்ராப்ளம்? லைக் பண்ணவே மாட்டேங்குங்க. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. அடுத்தடுத்து உங்களுக்கு சின்ன சின்னதா உங்களுக்கு ஒரு பைட்ஸ் மாதிரி உங்களுக்கு நம்ம ஜாதகத்துல எதனால கஷ்டப்படுறோம், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணா நம்ம சீக்கிரமா லைஃப்ல முன்னேற முடியும், என்ன ஸ்டக் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி சொல்றேன். உங்களுக்கு லைக் பண்ண மனசு வர மாட்டேங்குது மக்களே. வாட் டு டூ? டபுள் டேப் பண்ணிட்டு வீடியோவை டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா?